27 ஜனவரி நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 1 ஹவரோட ஜோனான சப்போர்ட் ஜோன் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு பர்ஃபெக்டாக வரைஞ்சி வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் இன் பிட்வீனில் தான் நமக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட் வந்துட்டு மறுபடியும் நம்ம ரெசிஸ்டன்ட் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம என்ட்ரி பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்ட்ரி ஆயிருந்தோம். ஸோ இதோட சப்போர்ட்டு ஏன் இங்கே என்ட்ரி ஆயிருந்தோம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நல்ல ஒரு பையர் கேண்டில் இங்கே வால்யூம் இருந்தது. ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பனை வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒரு செல்லரையும் சேர்த்து என்கல்ப் பண்ணனால இந்த கேண்டிலோட 50% நம்ம எப்போவுமே என்ட்ரி எடுப்போம். எக்ஸாக்டாக அந்த என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ என்ட்ரி எடுத்த உடனே இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பையரோட கேண்டில் எங்கே டச் ஆகுதுன்னா இந்த செல்லரோடது. ஸோ இந்த செல்லரோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு நம்ம இந்த என்ட்ரி எடுத்திருந்தோம். எக்ஸாக்டாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்திருந்தது. ஸோ இந்த லெவலில் வரதுக்கும் போது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் பிரேக் இருந்தது. ஸோ அந்த வால்யூம் பிரேக் வந்து இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் எங்கே இருக்குது இங்கே. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்துருது. ஸோ இந்த லெவலையும் நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கேண்டில் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு தான் பாசிபிள் இருக்குன்ட்டு நம்ம இந்த லெவலையே எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ 24,900 கால் ஆப்ஷனில் தான் இந்த என்ட்ரி எடுத்து 130 பாயிண்ட்ஸ் வந்து இதில் நம்ம ஒரே என்ட்ரியில் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட கேண்டில் க்ளோஸ் மெத்தடு ரொம்ப பர்ஃபெக்டாக இன்றைக்கி நம்ம சப்போர்ட் ரீஜன்லேயே ஒர்க் ஆயிருந்தது. ஸோ எக்ஸாக்டாக இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேண்டிலோட செல்லர் ஓப்பன் ப்ரைஸ் இந்த கேண்டில் எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வரும்னு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே வந்து ஒரு புல் பேக் எடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டிலை க்ளோஸ் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் இன்னைக்கு இந்த டார்கெட் முடிச்சோம். ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும் வச்சுட்டு எந்த நியூஸ் ஃபேக்டரி நம்ம பார்க்காம நம்ம கேண்டில் க்ளோஸ் மெத்தட் மட்டும் வச்சு இந்த ட்ரேட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். ஸோ நீங்களும் நிறைய இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 ஹவர் பொறுத்தவரை கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் மட்டும் தான் வச்சு நம்ம ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வரைவோம். ஸோ 1 ஹவரில் இன்றைக்கி நம்ம வரைஞ்ச சப்போர்ட் ரீஜன் ரெசிஸ்டன்ட் ரீஜன் இதுதான். ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து லோ டு ஓப்பனையும் இந்த ஓப்பனையும் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இது ரெசிஸ்டண்டாக எனக்கு ஒர்க் ஆச்சு. சப்போர்ட்டு ப்ரீவியஸாக அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் ரீஜனும் இந்த கேண்டில் லாஸ்ட்டாக வந்து லோ லெவல்லையும் நம்ம வச்சுட்டு இந்த ட்ரேடை இன்றைக்கி நம்ம ஃபினிஷ் பண்ணோம். ஸோ 1 ஹவர் பொறுத்தவரை நம்ம எப்படி வரைவோம் அப்படிங்கிறது ஓப்பன் ப்ரைஸ் வச்சு தான் வரைவோம். ஸோ ஓப்பன் அண்ட் லோ பையரோடதும் ஓப்பன் அண்ட் ஹை செல்லரோடதும் வச்சு தான் நம்ம வந்து 1 ஹவர் பொறுத்தவரை ட்ரா பண்ணுவோம். ஸோ பர்ஃபெக்டான இன்றைக்கி ட்ரேட் என்ட்ரி கிடச்சிது நம்ம கேண்டில் க்ளோஸ் மெத்தடில். தேங்க்யூ.